ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்த சண்டே லஞ்ச். ஸோ நான் ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கசகசா வச்சு அம்மியில் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஒரு 4 பத்தையை அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு நார்மலாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சமையலில் ஆட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நேரம் கிச்சன்லலாம் இருக்க மாட்டேங்க. ஓரளவுக்கு நேரம் தான் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அதனால் வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்ச மசாலாவில் அரௌண்ட் ஒரு 70% மசாலாவை நான் குழம்புக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மசாலாவை சிக்கன் வறுவல் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது சரியாக வணங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவரே கெட்டு போயிடும். ஸோ நல்லா வணங்குறப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணி இன்னும் ஒரு 3 to 4 minutes நல்லா வணங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நான் புதினா லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதனால் இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கின வாட்டி நீங்கள் கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணியும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 10 minutes நல்லாவே வதங்க விடலாம். ஏன்னா நல்ல இஞ்சி பூண்டோடு அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸோடு சிக்கன் பைண்ட் ஆகி நல்லா வெந்து வரும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே நல்லா தெரியும். சிக்கனுமே ஒரு அந்த கவுச்சி வாடை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது குழம்புல. ஏன்னா ப்ராய்லர் சாப்பிட்றவங்களுக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி கவுச்சி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபீலும் உங்களுக்கு இருக்காது. நல்லா வணங்க விடுங்க. வணங்க விட்டிங்கன்னா இதுலேயுமே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதுவும் இல்லாமல் சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ். நான் இந்த சமயத்தில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி தான். ஏன்னா தக்காளி ஆட் பண்ணால் ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால் ஓரளவுக்கு சின்ன சைஸ் ஆர் மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கு ஈக்குவலாக 1.25 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய் பொடியை ஆட் பண்ண அப்புறமே ஒரு 4 to 5 minutes நல்லா கிளறி விட்டு வணங்க விடுங்க. ஏன்னா மிளகாய் பொடியோட காட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பச்சை வாசனையும் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வணங்கி வருது பாருங்கள். அண்ட் லைட்டாக தண்ணியும் வருது. ஸோ நான் இந்த நேரத்தில் அம்மியில் மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதை கழுவி வந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தான், நியராக 1/2 டம்ளர் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணி அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுலேயுமே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அண்ட் வறுவலுக்கு மசாலாவும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் உங்களுக்கு சிக்கனோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அப்படியே வீடே மணக்கிற மாதிரி. நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலா பொடி, கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா அந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போது சிக்கன் நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு குக்கர் மூடி போட்டு அந்த ப்ரெஷர் ரைஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நான் விசில் போட்டுப்பேன். அண்ட் சைட் பை சைட் சாதமும் வெந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எப்போவுமே வடித்த சாதம் தான், குக்கர் சாதம் கிடையாது. அரௌண்ட் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நீங்கள் சிக்கனை இறக்கிக்கோங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வறுவலில் அந்த முறுமுறுன்னு இருக்க கருவேப்பிலை நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட்
இன்னொரு ஆஃப் வெங்காயம் வந்து வறுவலுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் அண்ட் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் நான் ஒரு 30% எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அந்த ஒரு 1.5 ஸ்பூன் மசாலா அந்த ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் குழம்புக்கு நம்ம வச்ச அதே சிக்கனை எடுத்து தான் நம்ம வறுவல் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அது கூட வந்து ஒரு 2.5 கரண்டி அந்த சிக்கன் ப்ராத், அதாவது அந்த சிக்கன் வெந்த தண்ணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 1.5 கரண்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிக்கனை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா, அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லியோட டேஸ்ட் எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். அண்ட் என்னடா இன்னொரு கிண்ணத்தில் குழம்பு எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, நான் ரீசெண்ட் அடிக்ட் பார்த்திங்கன்னா முட்டை கலக்கி, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நான் எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து கலக்கி செய்துடுவேன். ஸோ அதுக்கு எடுத்து வச்சுட்டு நான் தேங்காய் ஊற்றிட்டேன். தேங்காய் வந்து ரொம்ப ஒரு 4 to 5 ஸ்லைஸ் தான் வச்சு அரைச்சேன். ஸோ நல்ல எம்மி டேஸ்டியாக இருக்கும். ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் தேங்காய் ஆட் பண்ணுறப்போ. அண்ட் கிரேவியுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். எல்லா நாளுமே நான் தேங்காய் ஆட் பண்ண மாட்டேன். எனக்காவது தேங்காய் ஊற்றி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான், ரொம்ப ரேர் கேஸில் தான். அண்ட் கலக்கிக்கு வந்து சைட் பை சைட் நான் வெங்காயமும் கட் பண்ணிக்கிட்டேன். நைஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு மேலே தேலி வராது, ஓரளவுக்கு தான் இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த சைடில் வந்து கலக்கிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் யாருக்காவது கலக்கி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் கலக்கி செஞ்சு ட்ரை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டை போதும் அப்படின்னு நினப்பேன். அப்புறம் 2 முட்டை, கடைசியில் எப்படி ஆனாலும் 3 முட்டைக்கு போயிடும். அண்ட் வறுவலுமே முடிஞ்சிருச்சு. ஸோ வறுவலை இறக்கிட்டு தோசைக்கல் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சு தோசை ஊற்றி. அதனால் எண்ணெய் போட்டு கல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் கலக்கிக்கு வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் குழம்புல 3 முட்டையை உடச்சி விட்டு கொஞ்சமாக வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்புலேயே கொஞ்சம் தக்காளி, புதினா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால எல்லா ஃப்ளேவரும் ஒன்றா பைண்ட் ஆகி அந்த கலக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். ரீசெண்ட் அடிக்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கலக்கி. நான் சாதம் குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கலக்கியை தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ கல் சூடான அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து தோசைக்கல்லில் ஊற்றி ஒரு செகண்ட் விட்டு தோசை கையால் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அதுவே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கலக்கி சூப்பராக வந்துடும். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த முட்டை கலக்கி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வறுவல், சுட சுட சாதம் அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு. எங்களோட லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. வெயிலே இல்லாமல் ஒரு மாதிரி மழை பெய்கிற மூடி கிளைமேட்டாக சென்னையில் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான லஞ்ச். எங்களோட சண்டே ரொம்பவே சூப்பராக போச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த துணி துவைக்கிற வேலை அந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.